ஹாய், குட் ஈவினிங். தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரூப் 4க்கு குரூப் 4 தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தமிழ் சிலபஸ்ஸு. நீங்கள் இதை பார்த்தா தெரியும், ஷோ பண்ணுறேன். யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 யூனிட் இருக்கும். இதில் முன்னாடி 3 யூனிட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 7 யூனிட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இது ஒன்று தனித்தனியாக போகுது. முன்னாடி இருந்ததை விட ஒரு 50% டிஃப்ரெண்ட்டு தான். பார்ப்போம், தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்க வேண்டியது இலக்கணமில் எழுத்து, சொல், இந்த 2 தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுதல், இந்த 2 இருக்குது. அப்புறம் சந்திப்பிழை. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பிரித்தெழுதுக வந்து நீங்கள் 6 to 12 நியூ, ஓல்டு, அப்புறம் 2007 எடிஷன், இந்த 3 ஸ்கூல் புக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2007 வந்து ஒன்லி ஆன்லைனில் தான் கிடைக்கும். இந்த இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஆன்லைனில் கிடைக்கும், கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3ல் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இந்த நம்ம பாட்டு படிப்போம்ல, மனப்பாட பாட்டெலாம் இருக்கும். அப்புறம் செய்யுள் இருக்கும். செய்யுள் இருக்கக்கூடியதை நீங்கள் பிரித்தெழுத வந்து படித்து வச்சுக்கணும். செய்யுள் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து இந்த 3லையுமே நியூ, ஓல்டு, அப்புறம் 2007 எடிஷன், இந்த 3லையும் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் விதி படிக்கணும். நீங்கள் வந்து பேசிக்காக விதி வந்து படித்து வச்சுக்கிட்டிங்க. நீங்கள் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறம் ஒவ்வொரு விதிலாம் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். புணர்ச்சி விதிலாம் படிச்சிருப்போம்ல, அந்த விதியெலாம் படிக்கணும். அடுத்து புணர்ச்சி விதியெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இந்த 2 சொற்களும் இணையுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நினைக்காத மாதிரி சில சொற்கள் கேட்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4ல் கூட கேட்டாங்கல்ல, கங்கௌகம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு இருந்துச்சுல்ல, அதான். இந்த மாதிரி வந்து சொற்கள்லாம் வந்து நமக்கு சில நேரங்களில் விதி அப்ளை பண்ணால் கூட வராது. இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து கேட்டாங்கன்னா, இளங்குமாரனரோட தமிழ் வளம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ஆன்லைனில் இருக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக நீங்கள் ஆன்லைன்லேயே லேப்டாப்பில் படித்தாலும் ஓகே தான். அதில் மொத்தம் ஒரு 200 சொற்கள் இருக்கும். 200-300 சொற்கள் இருக்கும். சரியாக எக்ஸாக்டாக தெரில, ஒரு 200-300 சொற்கள் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். பிரித்தெழுது, சேர்த்தெழுது எல்லாம் அவ்வளோதான். இது பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுக்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த சந்திப்பிழை இருக்கு இல்லையா, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இந்த மயங்கொலி ஃபுல்லாக, அப்புறம் சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மையறுதல், இது எல்லாமே ஜென்ரலாக 6 to 12 புக்கில் புக் பேக்கில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்க வேண்டியதான். இந்த நகர வேறுபாடு, அப்புறம் வந்து மரபு தொடர்கள், அப்புறம் இந்த விலங்குகளோட மரபு, அதோட அந்த குட்டியோட பேர், அது என்ன ஒலி எழுப்போம், இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ இந்த இது சொன்னோம் இல்லையா, அந்த 3, அதாவது இந்த நகர வேறுபாடு, அதாவது மயங்கொலி, மரபு தொடர்கள், அந்த மரபு சொற்கள், இது எல்லாமே நீங்கள் யார்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னா, நியோ டிஎன்பிஎஸ்சி நியோ அண்ணன் வந்து போட்டிருப்பார், அவரோட வீடியோ போட்டிருப்பார். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, செம்ம கிளியராக இருக்கும். நல்ல நீங்கள் எங்கேயும் கிடைக்காத மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு படித்து வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம். அப்புறம் இந்த இதில் எழுத்து, சொல் என்று பார்த்தோம்ல, சொல்லில் வந்து வேறு சொல்லறிதல். வேறு சொல்லுன்றது வந்து அது எப்பயுமே வந்து ஒரு கட்டளையாக தான் இருக்கும். அப்படின்லாம் பேசிக்காக நம்ம படித்து வச்சுருப்போம். அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும், அது வந்து பொருளற்ற சொல்லாக இருக்காது. இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்காக விதி படித்து வச்சுருப்போம். விதியெல்லாம் எங்கே படிப்போம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இதெல்லாம் 6 to 12 அந்த நம்ம இலக்கணம் இருக்கும்ல, ஒவ்வொரு இயல்லையும் இலக்கணம் இருக்கும். அதெல்லாம் படித்தோம்னாலே நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இது வினைமுற்று, வினையெச்சம், வினையால் இணையும் பெயரெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த வேர் சொல்லிருந்து, அது சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்புறம் பெயரெச்சம் வகையறிதல், அயர் சொல், தமிழ் சொல், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கும். ஸ்கூல் புக் பேக்னால் நீங்கள் சும்மா வந்து இந்த எல்லோரும் மாதிரியும் 6 to 12 புது புக்கு விற்கும், அதை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. முதல் சொன்ன மாதிரி 6 to 12 நியூ புக்கு, ஓல்டு சமச்சீர், அப்புறம் 2007 எடிஷனில் இருக்கக்கூடிய 6 to 12 இது எல்லாத்துலேயும் சிறப்பு தமிழ் இன்க்ளூடடு. சிறப்பு தமிழும் இது எல்லாத்துலேயும் படிச்சுக்கணும். ஏன்னா சிறப்பு தமிழில் நிறையா நல்ல நல்ல டேட்டாஸ்லாம் இருக்கும். போன வீடியோலேயே சொன்னேன், ஒரு கொஸ்டின் கூட இந்த அம்மை அப்படிங்கிற இடைச்சொல் கொஸ்டின் கூட சிறப்பு தமிழில் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ மொதல் யூனிட்டுக்கு இதுதான், இது முடிஞ்சிச்சு. ஓகே, மொதல் யூனிட்டுக்கு இது பார்த்தாச்சுல. நம்ம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 6 to 12 ஃபுல் ஸ்கூல் புக்ஸை படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் இந்த மயங்கொலி ஃபுல்லாக, இந்த மயங்கொலிக்கும் அப்புறம் பின்னாடி 3வது 4வது யூனிட்டில் ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கும் நியோ அண்ணனோட வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து சொல் அகராதி 2வது யூனிட்டு 15 கொஸ்டின். முதல் இதிலேருந்தே உங்களுக்கு 25 கொஸ்டின் வந்துடும். அடுத்து 15 கொஸ்டின். இதில் தான் நீங்கள் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் இது கொஞ்சம் படிக்கணும். இது வந்து நீங்கள் எங்கேருந்து படிக்கணுன்றதெல்லாம் இல்லை, நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்தே நீங்கள் ஒவ்வொரு இதாக நீங்கள் படிக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதான் இதில் எதிர்ச்சொல்லை எடுத்தல். ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு மெட்டீரியல் இருக்குது. மெட்டீரியலில் வந்து ஒரு 69 இல்லை ஒரு 65 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். அதில் ஒரு இதுக்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த தடவை கேட்டதே சொல்கிறேனே, பி அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், மலர்னு படிச்சிருப்போம். அதுக்கு பறவை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பொருள் இருக்கும். அதில் வந்து ஒரு எழுத்துக்கே வந்து ஒரு 10-20 பொருள் இருக்கும். ஐக்கெலாம் வந்து 25-30 பொருள் இருக்கும். அது வேறு வழி இல்லை, அதை படித்து தான் ஆகணும். சில நேரம் மேட்ச்சில் கேட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை இப்போல்லாம் இப்படி கேட்குறாங்க, ஐ அப்படின்னு கேட்டுட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தா ஓரெழுத்து ஒரு மொழி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏவா பியா சியா அப்படி சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்படிலாம் சூஸ் பண்ணால் நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டெய்லி ஒன்று படிங்க. நான் அப்படி தான் படித்தேன், அப்படி படித்து மனப்பாடம் பண்ணேன். ஷார்ட்கட்லாம் போடுங்க, அது ஒரு கிளாஸாக கூட போடுவோம். ஓகே, ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாச்சா. ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கிலேயே நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, இந்த பவ்வம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். அப்புறம் இப்போ கப்பலுக்கெலாம் நிறையா சொல் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கப்பலுக்கே வந்து நாவாய், தெப்பம், வங்கம், இந்த மாதிரி சொல் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கப்பல் என்ற பொருளை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லை நாவாய், தெப்பம், வங்கம், புணரி அப்படி தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து இந்த புணரியை பொருந்தாது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். தாமரைக்கு நிறைய அந்த மாதிரி இருக்கும். தாமரைக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கிலேயே படிக்க ஒரு இடத்துல வந்து தாமரைக்கு ஒரு பொருள் படிச்சிருப்பீங்க, இன்னொரு இடத்துல வேறு இருக்கும். இந்த பங்கயம் அப்படின்னா தாமரை தான், கமலம் அப்படின்னா தாமரை தான், அப்புறம் முண்டகம் அப்படின்னாலும் தாமரை தான். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்ம சொல் படிச்சிருப்போம் தாமரைக்கு. இது பறவைக்கு இந்த மாதிரி நிறையா சொல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம அதுதான், இது ஒரு பொருள் தரும் பல சொற்களை தான். பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுதான். இப்போ நான் சொன்னேன்ல, எது பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அகரவரிசைப்படி சீர் செய்தலும் ஈஸி, ரொம்ப நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இந்த எல்லாமே ஒன்று தான். இந்த சிலபஸில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லாமே ஒரே டாபிக் வந்து அவங்க வேறு வார்த்தையில் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் வந்து சுற்றி அதை சுற்றியே வரும். அதான். அப்புறம் இந்த எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இது நமக்கு ஈஸி தானே. நம்ம ஜென்ரல் சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம், பேச்சு வழக்கில் உள்ள சொற்களை எழுத்து வழக்கில் மாற்றுக்க அப்படின்னு. இது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல். இதெல்லாமே நீங்கள் என்ன, அந்த செய்யுளில் வந்து சொல்லும் பொருளும் இருக்கும் இல்லையா, கீழே அப்போ ஒரு 10 சொல்லும் பொருளும் இருக்கும் ஒவ்வொரு செய்யுளுக்கும் கீழேயும். என்னென்ன
நியூ 6/10, ஓல்டு 6/12, சாரி நியூ 6/12, ஓல்டு 6/12, 2007 6/12. இது அத்தனையில் இருக்கிற சொல்லும் பொருளும் படிச்சுக்க வேண்டியதான். டெய்லி 10 படித்தா போதும். ஈஸியாக இருக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும், படிக்க படிக்க ஆசையாக இருக்கும். அப்புறம் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துழுதல், இந்த பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளோ தான். இது வந்து ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை இந்த டாபிக்ஸ்லாம். அந்த 25 மார்க்குக்கு தான் வந்து நம்ம படிக்கணும். இது இலக்கணம் ஃபுல்லாக நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி இந்த இந்த இது மட்டும்தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும், அவ்வளோதான். வேறு கலரில் காட்டுறேன். இந்த இது மட்டும், இதில் செகண்டில் ஃபஸ்ட்டு, அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு யூனிட், இதுதான் நமக்கு நிறையா மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். மற்றது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ரொம்ப நாள் கேள்விப்பட்ட ஒரு இதாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கல்வி பயிலுதல் வேண்டும், வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த இது பேச்சு வழக்கு தொடரிலுள்ள பிழைகளை திருத்தணும். இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்தோம்ல, அதே தான் இங்கே. ஓகே, அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இது வந்து நம்ம சொல்லுவோம்ல, மண்ணை அப்படின்னா மன்னார்குடி, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா புதுச்சேரி, அலங்கை அப்படின்னா அலங்காநல்லூர், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, நெல்லை திருநெல்வேலி, தஞ்சை தஞ்சாவூர், அந்த மாதிரி. இதெல்லாமே அந்த ஊர் பெயர்களின் மருவு தான். அது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பேச்சு வழக்கு தொடர்புள்ள பிழைகளை திருத்தணும். நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, இந்த மாதிரி சும்மா சிம்பிள் தான் இதெல்லாமே. இதெல்லாம் என்னென்னா, உங்களுக்கு உண்மையிலே தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போடலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வித்தியாசமாக நீங்கள் படிக்கலாம் தேவையில்லை. இது நீங்கள் படிச்சிருக்கணும். இது இந்த இணைப்பு சொற்கள் இந்த இருக்குல்ல, எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல், அதனால், வரை. இது ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க, பார்த்து இதை ஃபுல்லாக நம்ம படித்து தான் ஆகணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த போட்டிருப்பாருங்க, பொருள் தரும் ஓரெழுத்து. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, ஓரெழுத்து ஒரு மொழி, அதே தான் இதுவும் சேம். நிறையா சிலபஸ் ரிப்பீட் ஆகும்னு சொன்னோன்னா இதுதான். நீங்கள் திரும்ப திரும்ப இதே தான் இருக்கும். இது திரும்ப இருக்கு பாருங்கள், பல பொருள் தரும் சொல்லை தேர்க. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம், இதெல்லாம் தாமரையை குறிக்கும் சொன்னதான். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும் சிலபஸில். இந்த சிலபஸில் வந்து நிறையா ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகே, அடுத்து யூனிட் 3, எழுதும் திறன். எழுதும் திறன் நம்ம ஒன்றும் எழுதலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு அது இத்தனை நம்ம படித்ததெல்லாமே ஒரு சொல்லை குறிச்சிருக்கோம், எழுத்து சொல் அதெல்லாம் இருக்கும். இப்போ தான் ஒரு சென்டென்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அதுதான் எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் 1ஆம் நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது என்ன கொடுப்பாங்கன்னா, இது எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் கொஸ்டின், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாக்டாக எப்படி இருக்காது. இப்போ ஒரு கரெக்டான வேர்டு சொல்கிறேன். நேற்று மழை பெய்ததால் பள்ளிக்கு விடுமுறை. இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பள்ளிக்கு நேற்று விடுமுறை மழை பெய்ததால் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணோன்னா, ஒழுங்குபடுத்தி அதை எழுதணும். திருக்குறள் கூட அப்படி மாற்றி மாற்றி வேர்ட்ஸை மாற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க. கற்க கசடர, கற்றவை கற்றபின் நிற்காதற்கு தக, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருப்பாங்க. கற்றவை கற்க கசடர, அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டான திருக்குறளை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அப்புறம் தொடர் வகை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாமே படிச்சிருப்போம் நம்ம. இது எல்லாமே இலக்கணம் படிக்கணும். இதுவும் நீங்கள் 6 to 12 ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதை நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 9th வந்து ஒரு லெசன் இருக்கும், சூப்பராக இருக்கும். 9th நியூ தமிழில் இந்த செய்வினை செயற்பாட்டு வினைக்கு ஒரு நல்ல அருமையான லெசனு, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது அந்த லெசன் படிச்சிங்கன்னா. ஓகே, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் தன்வினை பிறவினை பார்த்தாச்சா. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் எழுதல் ஆல்ரெடி பார்த்தோம், இது போன யூனிட்லேயே பார்த்தோமா, ரிப்பீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தாள். அக்ரிணை, மாடு நனைந்தது, மாடு நனைந்தன, மாடுகள் நனைந்தன. இந்த மாதிரி நம்ம மரபு, வினை மரபு, தொகை மரபு. தொகை மரபுனா நம்ம சொல்ல என்ன சொல்லுவோம்னா, கற்குவியல்னு சொல்லுவோம். கல் கூட்டமாக இருந்தால் என்ன, கற்குவியல். ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை, அந்த மரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, அதான் அது தொகை மரபு. வினை மரபு, வினை மரபுனா என்னென்னா, பந்து வீசினான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், பந்து எறிந்தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் வந்து
சோறு உண்டான் அப்படி சொல்லுவோம், சோறு தின்றான் அப்படி சொல்ல மாட்டோம், பால் குடித்தான் சொல்ல மாட்டோம், பால் பருகினான் அப்படி சொல்லுவோம். இதெல்லாம் வினை மரபு. ஸோ அந்த மாதிரி இதுதான் மரபு தமிழுங்கிறது. இதுதான் இதில் வந்து இந்த விலங்குகளுக்குரிய மரபு இருக்குல்ல, விலங்குகளுக்கு வந்து அதோட குட்டி இருக்கும். இதோட மரபு எல்லாமே வந்து நியோன் கிளாஸ் போட்டிருப்பாரு, அதை பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா யூடியூப்பில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு அந்த தொல்காப்பியம் புக்குலாம் கூட இருக்குது, அது பிடிஎஃப்லாம் கூட இருக்குது. அது நியோன் கொடுத்தாரு, அவர்கிட்ட டெலகிராமில் கூட இருக்கும், அவர் போய் கேட்டு அது வாங்கிக்கோங்க. அது சூப்பராக இருக்கும். அதனால் அது ஒரு மாதிரி ட்ரையாக தான் போகும், அது வந்து மெமரைஸ் தான் பண்ணணும் ஃபுல்லாக. இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக மெமரைஸ் தான். ஓகே, இது நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். இந்த 2வது யூனிட் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறது தான். ஓகே, இந்த இருக்குல்ல, நாய் கத்தியதில் குறைத்தது, இது தப்பு. கூடை முடை, கூடை முடைந்தான், சோறு உண்டான், தொகை மரபுன்னு என்ன, மக்கள் கூட்டமாக இருப்பாங்க, ஆட்டு மந்தையாக இருக்கும், இந்த மாதிரி. ஓகே ஓகே, இது வினை. அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதில் ஆப்பு வைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வச்சுருவான், அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது இந்த டாப்பிக்கு. நிறுத்தல் குறியீடு. நிறுத்தல் குறியீடுனா நம்ம இங்கிலீஷில் படிச்சிருவோம், பங்க்சுவேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம், அதான் நிறுத்தல் குறியீடு. இது வந்து இது யூடியூப்பில் பாருங்கள், ஒரு சேனல் இருக்கும், ஒரு அக்கா சொல்லி தருவாங்க, எனக்கு சேனல் பேர் சரியாக தெரியல. ஸோ பாருங்கள், ஒரு லாங் வீடியோ இருக்கும், ஒரு 1 hour பக்கத்தில் இருக்கும். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், இதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நியோன் கிளாஸு கூட பாருங்கள், 2 பேரும் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த நிறுத்தல் குறியீடு. அதை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், திரும்ப 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 இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த குரூப் 4ல் கேட்காம விட்டான், ஆனால் அடுத்த குரூப் 4லலாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிறுத்தல் குறியீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கலை சொற்கள். இது வேறு கலரில் காட்டுறேன், இது ஒரு தலைவலி பிடிச்சது. இது இம்பார்ட்டன்ட் தான் ரொம்ப. இதுதான் வந்து நீங்கள் இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன கிளியராக ஒரு ஐடியா சொல்லலான்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூல் புக்குக்கு பின்னாடி வந்து ஒரு 10 சொல்லு இருக்கும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி இடத்துலலாம் வந்து இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 11th 12th சிறப்பு தமிழ், சிறப்பு தமிழில் கலை சொற்கள் இருக்கும் நிறையா, ஒரு 30 வச்சுக்கிட்டால் கூட ஒரு 200. இதில் 200, 11th 200, 12th 200. இதை படித்து வச்சுக்கோங்க. இது வந்து வராது, நான் இது வந்து டவுட்டாக கூட சொல்லலை, ஓரளவுக்கு ஒரு 90% சொல்கிறேன், இது எதுவுமே வராது எக்ஸாமுக்கு. ஆனால் நீங்கள் இதை படித்ததை வச்சு இதை நல்லா உங்களுக்கு வந்து கெஸ் பண்ணி போடலாம். நான் அப்படி தான் போட்டேன். 10 11 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரில, தப்பாக இருந்தால் சாரி. 10 11 கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 8 போட்டிருந்தேன். எல்லாமே கெஸ் பண்ணி தான் போட்டேன். ஒரு சிலது ஓரளவுக்கு படித்தது தெரிஞ்சதெல்லாம் வந்துச்சு, மித்ததெல்லாம் கெஸ் பண்ணி தான் போட்டேன் இந்த கலை சொற்களுக்கு. ஸோ அந்த கலை சொற்கள் வந்து இந்த 10 கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி வரும்னே தெரியாது. ஸோ இது நம்ம வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் போகணும். ஓகே, அடுத்து இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்வி. ஓகே, இது என்ன கேட்குறாங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடுத்தல். இது 5 மார்க் கேட்பான், 5 மார்க் எல்லாருக்கும் உறுதி. 15 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா 15 லட்சம் பேருக்கும் 5 மார்க்கு இது. ஆமாம், இது வந்து யாரும் தப்பாக போட வாய்ப்பு இல்லை. இதில் தப்பாக போட்டு வந்தீங்கன்னா நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்ற மாதிரி உங்கள் தோல்வி யாராலையும் தடுக்க முடியாது. அதான் கவனமாக போட்டுவாங்க இதை. ஓகே, இதில் வந்து பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். அப்புறம் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி, கட்டுரைகள் இவற்றை வாசித்தல். ஒன்று இதிலிருந்து 5 கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா இதிலிருந்து 5 கேள்வி கேட்பாங்க. ஏதாவது வந்து ஒரு ஜிஓ இருக்கும், அதை கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு மெமோ இருக்கும், அதை கொடுத்துட்டு அதிலேருந்து எதாவது கேள்வி கேட்பாங்க. இது எல்லாமே இந்த புரிந்து கொள்ளும் திறன் அதுதான். ஓகே, இதில் வந்து நீங்கள் இந்த 5 கொஸ்டினில் இந்த 15ல் 5லேருந்து 10 கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்து தான் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய டாபிக் இருக்குது. இருக்கு பாருங்கள், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகளின் பொருளறிதல்,
அதுதான் இந்த லாஸ்ட்டு ஆவணங்களின் உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதலும் இதிலேயே சேர்ந்துடும் இதில். இந்த 3க்கு என்னென்னா இந்த ஓமை பொருளறிதலுக்கு எங்கே படிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த ஓமை தொடரின் பொருளறிதலுக்கு இங்கே தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் இதை டைப் பண்ணுங்கள். ஓமை தொடரின் பொருளறிதல் ஒரு 5 பேஜுக்கு வரும். சிம்பிளாக இருக்கும். அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்து மரபு தொடரின் பொருளறிதல். இதுக்கு அந்த ஒரு 1953 58 ஒரு புக்கு இருக்குது. அதில் வந்து ஒரு 25 பக்கம் இருக்கும். அந்த 25 பக்கத்தில் பக்கத்துக்கு ஒரு 30 இருக்கும். 30 மரபு தொடர் இருக்கும். சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து மொத்தமாக படிச்சிங்கன்னா எல்லாமே கஷ்டம்தான். அதனால் சின்னதாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அப்படி படிச்சுட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. நீங்கள் அதனால் இந்த இதுக்கு சொல்லிட்டேன்ல, டிவிஏல போய் தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி மரபுத்தொடரின் பொருளறிதலுக்கு அந்த 1958 புக்கு. பழமொழிகளின் பொருளறிதலுக்கு பழமொழி 400 அன்றைக்கே சொன்னேன். பழமொழி 400 பாட்டு இருக்கும். டெய்லி 4 நாளாக படிங்க. 3 மாதத்தில் முடிச்சிடலாம். சிம்பிளாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். அது எங்கே போகலான்னா 12th ஆர் 11th 2007 எடிஷனில் ஒரு 23ன்னு நினைக்கிறேன், 23 ஆர் 25 பழமொழி இருக்கும். அது எல்லாமே பழமொழி 400லேருந்து எடுக்கப்பட்ட பழமொழிகள். அதை படிச்சுட்டு போயிருங்க தெளிவாக. அவ்வளோதான். ஃபுல்லாக நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா இதை மட்டுமாவது படிச்சுட்டு போயிருங்க. இந்த 25 வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அந்த பழமொழி 400 பாட்டு அப்படி படிச்சுட்டு போயிருங்க. ஓகே. அவ்வளோதான். பழமொழி 400 இது முடிச்சா. யூனிட் 5 யூனிட் 6 5 கொஸ்டின் தான். எளிய மொழிபெயர்ப்பு. இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு மேட்ச் கேட்பாங்க, ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இது வந்து எங்கே எதிர்பார்க்கலான்னா, நம்ம அந்த ஸ்கூல் புக்கு பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக இருக்கும்ல, கலை சொற்கள்னு போட்டிருக்கோம். கலை சொற்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கேருந்து நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். இந்த 5 கொஸ்டின் ஓகே, ஈஸி தான். ஓகே. 6வது யூனிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து லாஸ்ட்டு 7வது யூனிட்டு. இதில் திருக்குறள் 20 அதிகாரம் இருக்கும். அப்படியே மொட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே. 20 அதிகாரம். அடுத்து இந்த இது இருக்குது பாருங்கள், அறநூல் தொடர்பான செய்திகள். நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். இது எல்லாமே எங்கே படிக்கணும் தெரியுமா? நான் முதல் சொன்னேன்ல, 6 to 12 நியூ ஓல்டு 2007 எடிஷனில் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ இது அத்தனையும் படிச்சுக்கணும். இல்லை நான் இன்னும் நிறையா படிப்பேன், எனக்கு இன்னும் நிறையா படித்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னா, தேவிரான்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை ஆன்லைனில் டவுன்லோட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இருக்கும் இது எல்லாமே. ஏன்னா நீங்கள் தேவிரா படிச்சிங்கன்னா அந்த அடுத்த டாபிக் இருக்குல்ல, என்னென்ன தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அதெல்லாம் இருக்குல்ல. இது வந்து நமக்கு அந்த 9th ஒரு பாடம் இருக்கும். பழைய ஓல்டு 9th, நியூ 9th எல்லாம் ஒரு பாடம் இருக்கும். அந்த திராவிட மொழிகள் சம்மந்தமானது. அதை படிச்சுக்கலாம். உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார், தமிழ் பணிகள், செய்திகள், தேவனைய பவனர், அகரமுதலி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், ஜியு போப்பு. இது எல்லாமே வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சுரேஷ் அகாடமியில் ஒரு புக்கு இருக்கும், பெருசாக பாலாசிஸில் ஒரு புக்கு இருக்கும், தமிழுக்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த புக்கில் இது அத்தனையுமே நீங்கள் எங்கேயுமே தேடாமல் கிடைக்கும். அந்த புக்கு வந்து டெலகிராமில் கூட எதாவது ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் கூட இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேருந்து தெரியுமா? இந்த இருக்கு பாருங்கள், உவேசாலேருந்து லாஸ்ட் நாமக்கல் கவிஞர் வர. ஏன்னா இது ஊடாவில் இருக்கிற இந்த நிறையா டாப்பிக்கு, நிறையா பேர், சி இலக்குவனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், நிறையா இவங்கள மாதிரி ஆட்களை பற்றிலாம் உங்களுக்கு நிறையா தெரியாது. நமக்கே எங்கேயும் தெரியாது. அந்த உருத்திரங்கண்ணார்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். கீவா ஜெகநாதர் கொஞ்சம் தான் இருக்கும் புக்கில். ஓகே. இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த சுரேஷில் அந்த பெரிய புக்கு இருக்கும். அந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு என்னங்கன்னா, அதில் லாஸ்ட் இந்த யூனிட்டில் நீங்கள் இது வரைக்கும் கூட தேவையில்லை. அந்த திருக்குறள்லேருந்து அறநூல்கள் வரைக்கும் கூட தேவையில்லை. நான் இது வரைக்கும் கூட தேவையில்லை. நீங்கள் இந்த லாஸ்ட்டு ஊவேசாலேருந்து
இது வரைக்கும் அந்த சுரேஷ் புக்கில் படிச்சுக்கலாம். சுரேஷ் வந்து இதுக்கு பெஸ்ட்டு. நான் அதில் தான் படித்தேன். அது ஒரு நல்ல ஆப்ஷனு. நீங்கள் அதிலேருந்து போயிடலாம். ஓகே ஓகே அவ்வளோதான். இது 7 யூனிட் முடிஞ்சிருச்சு. இந்த யூனிட் வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த யூனிட்டுக்கு பயப்பட தேவையில்லை. மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்தந்த புக்கு, அந்தந்த அவுட் சோர்ஸ் எல்லாம். அவுட் சோர்ஸ் என்னென்ன சொன்னேன் இதுக்கு, மொத்தமாக இதுக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ் சொன்னேன்னு சொல்கிறேன். ஒரு லாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி. தமிழ் வளம் அப்படின்ற புக்கு இளங்குமாரனாரோடது. ஓகே. அப்புறம் பழமொழி 400 கவர்மெண்ட் மெட்டீரியலு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலு. ஓகேவா. அப்புறம் நிறுத்தற் குறியீடுகளுக்கு யூடியூப்பு வீடியோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து மரபு தொடர்களுக்கு அந்த 1958 அந்த புக்கு இதில் இருக்கும், டெலகிராமில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. உவமை தொடர்களுக்கு தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கும், அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து மரபு அந்த குட்டி பேர் அதெல்லாம், அதுக்கு வந்து நியோ அண்ணனோட நோட்ஸு எடுத்துக்கோங்க. ஓகே. அவுட் சோர்ஸு பார்த்தாச்சா, எல்லாத்துக்கும் அவுட் சோர்ஸு இவ்வளோ தான். இதுக்கு அவுட் சோர்ஸு. நீங்கள் கலைச்சொற்கள் அதே மாதிரி, கலைச்சொற்கள் எவ்வளோ படித்தாலும் படிச்சுட்ருக்கலாம். கிட்டத்தட்ட 15 லட்சம் கலைச்சொற்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 15 லட்சம் கலைச்சொற்கள்லாம் எங்கே போய் படிக்கிறது, சாத்தியம் இல்லை. நீங்கள் இவ்வளோ தான். இதை நீங்கள் வந்து அவுட் சோர்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸு எல்லாம் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு 6 to 12 நியூ அண்டு ஓல்டு. ஓல்டுன்னா நான் எதை பேஸ் பண்ணுறேன்னா சமச்சீர் புக்கு தான் பேச சொல்கிறேன். ஓல்டுன்னு இந்த 2 புக்கையும் நீங்கள் முதல்ல படிக்கணும். படித்து முடிச்சுட்டு ஆர்டர் சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னா, 6 to 12 நியூ ஓல்டு, அப்புறம் 6 to 12 2007 எடிஷனு. இது என்னென்னா உங்களுக்கு சிலபஸில் அந்த இது கவர் ஆகிறது மட்டும்தான் படிக்கணும். எல்லாத்தையும் அட்டையெல்லாம் படிக்கக்கூடாது. ஓகே. இதை படித்து முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா படிக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி, தமிழ் வளம், பழமொழி 400, நிறுத்தற் குறியீடு, மரபு தொடர், உவமை தொடர், தேவிரா புக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் இதை முடிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதை படிக்கணும். அவ்வளோதான். ஓகே. தமிழ் வந்து இவ்வளோ தான். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் நல்ல தாராளமாக 10 மாதம் முழுசாக இருக்குது, 11 மாதம் முழுசாக இருக்குது. நீங்கள் அதனால் மிச்சம் கொஞ்ச நாள் தான். நீங்கள் இது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்ட ஒரு 6 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிலபஸை. தமிழ் ஃபுல்லாக படிச்சிடலாம். தமிழ் ஃபுல்லானா நீங்கள் டெய்லி ஒரு 4 மணி நேரம் தமிழ் படிச்சுட்டு மிச்சம் படிப்பீங்கள்ல, மேக்ஸ் பார்ப்பீங்க, ஜிஎஸ் படிப்பீங்க, எல்லாம் முடிச்சு அதெல்லாம் போக நம்ம ஒரு 4 மணி நேரம் படித்தாலே 6 மாதத்தில் முடிச்சிடலாம். அடுத்த ஒரு 5 மாதத்தில் நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். டெஸ்ட்டு பேட்ச் போட்டுக்கலாம். சூப்பராக படிச்சிடலாம். அவுட் சோர்ஸை கொஞ்சம் டெய்லி ஸ்கூல் புக்ஸு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து ஒரு 1 hour ரிவைஸ் பண்ணிக்கணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸை ஒரு 3 மணி நேரம் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 hour மேக்ஸு, அப்புறம் ஒரு 2 hour ஜிஎஸ்ஸு. அவ்வளோதான். இப்படி படிச்சிங்கன்னா போதும். இது ஒரு 4, இது ஒரு 4, 8 மணி நேரம். 8 மணி நேரம் படித்தா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து மேக்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் அது படிக்கலாம், ஜிஎஸ் எங்கே படிக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஓகே. அவ்வளோதான். ஓகே. இது கம்ப்ளீட்டட். ஓகே. தேங்க்யூ.